Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா இசேகாய் சூசைட் ஸ்குவாடோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஒரே சீசன் 3 பார்த்தீங்கன்னா அந்த ஓனரே பிளாக் பண்ணி விட்டுட்டா, நான் திருப்பி அப்லோட் பண்ணாலும் பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்காது எல்லாமே. நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்க லிங்கோட அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்குள்ள கதையில் போகலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இசேகாய் சூசைட் ஸ்குவாட் சீசன் 1 எபிசோட் நம்பர் 4. எபிசோட ஓப்பன் பண்ண உடனே ஒரு பெரிய பில்டிங்குள்ளே ஒரு 4 கேங்ஸ்டர்ஸ் வர மாதிரி தெரியுது. அவங்க கையில் கன்று வச்சுட்டு நம்ம ஜோக்கரை தேடி தான் வராங்க, அவனை கொல்றதுக்காக. எங்கடா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே உள்ளே வர இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோவில் நம்ம ஜோக்கரும் ஹார்லே குயினும் பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு வந்து ரேட்ஸை ஹண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜோக்கர் ஹார்லே குயினை கேட்க, எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பேசாத, இப்போ தான் ரொமான்டிக்காக பேசலாமே, எதுக்காக நீ வந்து எலிகளை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் எலிகளை பற்றி யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா அது வந்து ரொம்பவும் அசுத்தமானது. ஆனால் இந்த ஊரில் நிறைய எலிகள் இருக்குது, நிறைய அசுத்தங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்லணும், இங்க ஏகப்பட்ட கேங்ஸ் இருக்கு. அந்த ஒரு கேங்ஸும் ஆட்களை கடத்தி பணத்தை வாங்கி கன்ஸ் வச்சு சுட்டுட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பண்றது மூலியமா அவங்க வந்து டான்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி அசுத்தமான எலிகள் எல்லாம் வேட்டையாட தான் நாம வந்திருக்கோம். எலிகளை வேட்டையாடுறது எப்படின்னு சொல்லி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அடிச்சு பிடிச்சி நம்ம ஹார்லே குயின் எழுந்துக்கிற கனவு காண்றா போல பாஸ்டில் நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் தோணப்பா அப்படின்னு சுத்தி பார்த்தா மறுபடியும் அவங்களே ஜெயில பிடிச்சி போட்டுட்டு இருக்காங்க. என்னடா சிச்சுவேஷன் ஒண்ணுமே மாறல, மறுபடியும் வந்து மாறி இருக்கோம்னு நினைச்சேன். நம்ம தான் அந்த வாரில் வின் பண்ணி தந்தோம், அதுக்கப்புறம் எதுக்கு நம்மள சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. அவங்க வந்து ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தெரியலன்ற மாதிரி நம்ம டெட் ஷாட் பேசிட்டு இருக்கான். டே என்னடா கோளாறு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அந்த கமாண்டர் கேட்கவும், நாங்கள் எதுவும் பண்ணலப்பா, அவங்கள வந்து சொன்ன மாதிரி அடிச்சு துரத்திட்டோம். என்ன ஒரு விஷயம்னா அந்த கேஸ்டல் உடச்சிட்டுப்பா, அவள் தான் வச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடப்பா அவங்கள என்னடா பண்ணிக்க நம்மள திருப்பி ஜெயிலில் போட்டாங்கன்ற மாதிரி இவங்க புலம்பிகிட்டே இருக்கேன். அங்கே அந்த பிரின்சஸ் வராங்க இவங்க கிட்ட பேசுறதுக்காக. உன்னை குவீன் கூட பார்த்தனே, ஒரு வேளை நீ தான் இந்த நாட்டோட பிரின்சஸா அப்படின்ற மாதிரி நம்ம கிளேஃபேஸ் கேட்க, ஆமா என்னோட பேர் தான் ஃபியோனே, கூட பேசணும் தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கடுப்பான டெட் ஷாட் வந்து கத்த ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து வின் பண்ணா இந்த மாதிரி ஃப்ரீயா விடுறேன்னு சொன்னாங்க இல்லையா, இவங்க கழுத்துல கட்டிருக்க பாம் இன்னும் 12 மணி நேரத்தில் வெடிச்சிருமா, அதனால சீக்கிரமாவே அந்த கேட்டு பக்கத்தில் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் வந்து ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. சொன்ன வாக்கியம் மீறி இவங்க திரும்ப வந்த பிறகு மறுபடியும் அவங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுருக்காங்க. இதனால கடுப்பான டெட் ஷாட் கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பிரின்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்னு தெரியல, கண்டிப்பா அவங்களை விட்டுருவாங்க தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. எனக்கே கன்ஃபார்மா தெரியலன்ற மாதிரி அவ சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்க, வாரில் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இருந்தாலும் சரியா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹார்லே குயின் வந்து கேட்கறா. இவன் வந்து வந்ததுலேருந்து இவளே பார்த்துட்டு இருந்தா இல்லையா குறுகுறுன்னு, அதை இவ்வளோ நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா இப்போயே சொல்லிவிடு, அதை வெட்டி எதுக்காக மறைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு தயக்கப்பட்டுட்டே இருக்கா. இதை பார்த்து இவளுக்கு சரியான கடுப்பா. இது இந்த மாதிரி மனசில் இருக்க விஷயங்களை வெளியே சொல்லாமல் அடுத்தவங்களுக்காக பார்த்துட்டு இருக்க ஆளுங்களை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா இதே மாதிரி ஒருத்தர் எனக்கு நல்லாவே தெரியும், மூஞ்ச பக்கத்தே கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கத்த, நீ ஏண்டி லூஸ்தனமாக பேசிட்டு இருக்க அப்படின்றத நம்ம ஆட்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் லூஸ்தனமாலாம் பேசல, மனசில் இருக்கதே வெளியே சொல்ல முடியல, அதுக்கப்புறம் எதுக்காக வாழ்றது அப்படின்ற பார்த்தா ஹார்லே குயின் சொல்லிட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசிட்டே இருக்க அந்த கமாண்டர் சேசில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இறங்க வந்து உங்களை வந்து ராணி கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். பண்ணி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. இந்த ஃபியோனே பிரின்சஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசுல நடந்த கதை போல இது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் கூட அங்கே இருக்க உயரமான பில்டிங்கில் ஏறிக்கிறாங்க. ஏறி அந்த ஊரோட அழகை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்க ஃபியோனே வந்து பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன பையனை வந்து கேட்குறான், தம்பி எப்படி இருக்கான், உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், இப்போ ஓகே தான், ஆனால் அவனுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எங்களுக்கு பெட்ரோல் ரேட் வரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதை வந்து எப்படி வாங்குறதுனே தெரியல, இந்த வார் எப்போ தான் முடியுமோ அப்படின்ற மாதிரி தான் அவன் கேட்டுட்டு இருக்கான். நீ ஒரு பிரின்சஸாக வந்துட்டு இப்போ என் கூட வந்து இப்படி சுற்றிட்டு இருக்க, அதனால பேசும்போது பார்த்து பேசி, இல்லைன்னா யாராவது கண்டுபிடிச்சிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்கா. இந்த போர் எப்போ தான் முடியுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. கீழே அந்த கமாண்டர் செசில் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பிரின்சஸை தேடி தான் வந்துட்டு இருக்காரு. இவங்களும் வந்து சீக்கிரம் கேஸ்டலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்போ வாரம் எங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன் கேட்குறான். அதோ அந்த பக்கம் தான் நடக்குதுன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அதை பார்த்து அவன் பயங்கர கடுப்பாகிறான். இந்த போர் மூலிமா பயங்கரமாக மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, விலைவாசி எல்லாமே ஏறிது, யாராலையும் சாப்பிடவே முடியல, வறுமையும் பட்டியும் பசியுமா இருக்காங்க, அப்படா இது முடியும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பிரின்சஸை கேஸ்டல்ல கூட்டு வந்த பிறகு அவங்க அம்மா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் ஊருக்குள்ள போய் சுத்திக்கிட்டு இருக்கேன் அவன் அப்படின்ற மாதிரி. இவன் வந்து கமாண்டரை பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து மறைக்காது. அவன் சொல்ல, சோல்ஜர்ஸ் தான் என்கிட்ட சொன்னாங்க, இவன் வந்து உன்னை காப்பாத்திட்டு தான், நீ யாருன்றதை மறந்துட்டு இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு ராணியா மாற போற, நீ வந்து ராயல் ஃபேமிலியே சேர்ந்தவ, அப்படிப்பட்ட நீ வந்து சாதாரண மக்கள் கூட சுத்தலாமா, அவங்களுக்கும் உனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, நம்ம ராயல் ஃபேமிலிக்கு ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப அப்படி என்ன
கடமைகள் இருக்கு, நாம என்ன செய்யணும் மக்களுக்காக அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சஸ் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த போரை நிறுத்தணும், அதுதான் நம்மளோட கடமை, அதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக இந்த பொண்ணு வந்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நாள் கழிச்சு காட்டுறாங்க, பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சஸ் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எங்கன்னா ஒரு கிரேவ் யார்டில், அதாவது பிணவரையில் இந்த சின்ன பையன் ஒருத்த பக்கத்தில் என்ன பேசினா பார்த்தீங்களா, அவன் இறந்து போயிட்டு இருக்கான் அந்த வாரனால. இந்த விஷயத்தை பற்றி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க பின்னாடி அந்த செசில் கமாண்டர் கூப்பிடுறாரு. அப்படியே அவங்க முடிச்சுக்கிறாங்க. ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க இப்போ நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தாங்க போல. அப்படினால இந்த வாரம் வந்து கூடி சீக்கிரம் நிறுத்தணும், ஏன்னா பல மக்கள் இதனால கஷ்டப்படுறாங்க. அங்கே வார் கவுன்சிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வார் கவுன்சிலுக்கு போனால் அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த வந்து ஆப்போசிட் கண்ட்ரி இருக்க பார்த்தீங்கன்னா அந்த இம்பீரியல் கண்ட்ரி, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆட்களை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த பீஸ்ட் மென்ஷன் இருக்காங்க இல்லையா, பார்க்கறதுக்கு மனுஷங்க மாதிரியே இருக்க அந்த விலங்கினங்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய படையை திரட்டிட்டு இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. லோவா வந்தாலும் கூடிய சீக்கிரமே அவங்க கேட்டை உடச்சிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அந்த கேஷல் வேறு இப்போ உடஞ்சிச்சு இல்லையா, அதனால பாதுகாக்க முடியாது. ஆட்களும் நம்ம கிட்ட கம்மியாக இருக்காங்க, அவங்களோட படை பலம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தான் கமாண்டர் சொல்லவும், இல்லை விடுதலை பண்ணுறேன்னு சொன்னீங்க, எதுக்காக இப்படி அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஹார்லி கற்றுக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த குயின் என்ன சொல்கிறான்னா, கேப்டன் ஃப்ளாகை கூப்பிட்டு உங்ககிட்ட வந்து எனிமியை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதை தெளிவாக வந்து ஷேர் பண்ணுங்க, யார் அந்த எனிமியோட கமாண்டர் அப்படின்ற மாதிரி கேட்கும். இவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவருக்கே சரியா தெரியாது யார் கேப்டன்னு. சரி, முதல்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் எதனால் சண்டை வந்துன்னு சொல்லுங்க, அதை வச்சு வந்து அவங்களோட மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. நாங்கள் ராயல் கண்ட்ரியும் அந்த எம்பையர் நாடும் பல நாட்களாக சண்டை போட்டுதான் இருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கிற சண்டை இல்லை, எப்போத்துல இருந்தால் நடக்கிறதா. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி மொத்தமாக மாறிடுச்சு. அது ஏன்னா எங்கள் பக்கம் இந்த எல்ஃப்ஸ் அந்த பீஸ்ட் மென்ஸ் 2 பேரும் அவங்க பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. அதனால வந்து வார் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எனது அவங்க வந்து அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாங்களா, ஒரு கண்ட்ரியை பிட்ரே பண்ணிட்டு எப்படி போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பீஸ் மேக்கர் கத்திட்டு இருக்கான். ஒருவேளை நீங்கள் தான் அவங்கள சரியாக ட்ரீட் பண்ண மாட்டீங்க, அதனால ட்ரீட் பண்ணாதனால அவங்க வந்து கோவத்தில் தான் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டெட் ஷாட் சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஹார்லி சொல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த கமாண்டராக இருப்பாங்க ரேட் கேச்சர் தான் அப்படின்ற மாதிரி டெட் ஷாட் சொல்கிறான். ரேட் கேச்சரா, அது யாருன்ற மாதிரி கேட்கும். அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான், எங்களோட உலகத்தில் அவன் வெறும் ரேட்களை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவான், ஆனால் இங்கே அந்த பீஸ்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறான், அது எப்படின்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த கேப்டன் வந்து ஒருவேளை அவனாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதுக்கு டெட் ஷாட் என்ன சொல்கிறான்னா, வாய்ப்பே இல்லை, அவனால் எலிகளை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டே கொஞ்ச நேரம் கம்முனுறா, இந்த மாதிரி நம்ம போய் சொல்லி கூட எப்படியா தப்பிக்கலாம், இங்கேருந்து நமக்குன்னு ஒரு சான்ஸை நாம தான் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த ரேட் கேச்சரை எப்படி பிடிக்க போறீங்க, ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா, இது வந்து சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை வெளியே விட முடியாதுன்ற மாதிரி அந்த குயின் சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஹார்லே குயின் வந்து துள்ளி குச்சிட்டு இருக்கா. ரேட் கேச்சிங்கா, எலி எப்படி பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னோட டார்லிங் ஜோக்கர் சொல்லி கொடுத்துருக்கான்ப்பா, இதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பிளானை சொல்கிறா. இந்த பிளானும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நீ இப்படி யோசிச்சுப்பா நினைக்க கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கேப்டன் என்ன பண்ணுறோன்னா, இந்த வாரம் நாங்கள் வந்து வின் பண்ணி தரோம், அப்படி வின் பண்ணி தந்துட்டோம்னா எங்களை வந்து ஃப்ரீடமாக விடுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, இந்த ரேட் கேச்சர் வந்து உண்மையாகவே கிரிமினலாக இருந்தால் அவங்க கழுத்துல பாம்பு செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே நீ வந்து டினோட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்க அந்த கேப்டன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் கழுத்தில் செட் பண்ண மாதிரி அது டைம் பாம்லாம் கிடையாது, அது எப்படியும் அவன் டீஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் எனக்கு தெரிஞ்ச அந்த கமாண்டர் அமாண்டா வந்து உங்கள் கழுத்தில் டைம் பாம்பை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்டா எங்களுக்கு மட்டும் தான் ட்விஸ்ட்டை கொடுப்பீங்களா அப்படின்ற அப்புறம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி பேசிக்கிட்டே இருக்க, சுற்றி இருக்க எல்லாருமே கத்திட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து சாதாரண கிரிமினல்ஸ், நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குயின் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி உங்களுக்கு கடைசி ஒரு வாய்ப்பை தரேன், நீங்கள் போய் அங்கே சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. அந்த கேஸ்டலுக்கு தான் மறுபடியும் நம்ம ஆட்கள் எல்லாருமே வராங்க. அங்கே சோல்ஜர்ஸ் எல்லாம் திரட்ட கிட்ட ஆள் தான் பத்தல, என்ன பண்ண போகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹார்லே குயின் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பா, வேற யாரும் இல்லை, ஜெயிலில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கே ஆர்க்ஸ் காப்ளின்ஸ் மாதிரி இருந்தாங்களே, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கா. சாதாரண மனுஷன் வந்து என்னையே நீ வந்து சேலஞ்ச் பண்ணலாம் நினச்சா, சரி உனக்கே நான் வேலை செய்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணணும், யார் வந்து எனிமி, யார் கூட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்க்கோட லீடர் கேட்க, அங்கே தான் நீங்கள் சண்டை போட போறீங்க, எல்லாரும் ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சிங்க, இந்த சண்டையில் வின் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை எல்லாரும் சுதந்திரமாக வெளியே விட்டுருவோம், இல்லை மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவ கத்தி அங்கே இருக்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம கேப்டன் வந்து சுற்றி கத்திட்டு இருக்காரு. ஹார்லே குயின் பார்த்தீங்கன்னா பயிற்சிகரத்தனமாக எகிரி குச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம டெட் ஷாட்டையும் காணும், பீஸ் மேக்கர் உட்காந்துட்டு இருக்கான். இந்த ஷார்க் குட்டியை என்ன பண்ணுறது, அங்கே வச்சிருக்க சோறு எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்கா. டே நீ ஏன்டா இந்த சோறு எல்லாம் தின்னுற, அப்புறம் சோல்ஜர்ஸுக்கு என்ன திடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் கத்திட்டு இருக்காரு. இப்படி இவர் கத்தி இது பண்ணிக்கிட்டே இருக்க, நீ ஒரு சோல்ஜரா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சேசில் கமாண்டர் அவரை பார்த்து கேட்க, ஆமா நான் ஒரு கமாண்டர் தான், அப்படின்னா இந்த கிரிமினல்ஸ் கூட ஏன் ஒர்க் பண்ணுறன்ற மாதிரி தான் கேட்குறாரு. அதுக்கு இவன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து பிடிச்சாப்பா நான் வேலையை சொல்கிறேன், மேலேருந்து ஆர்டர் வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும், அதுதான் ஒரு சோல்ஜரோட கடமை, வேறு வழியில் சாமி எனக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அன்றைக்கி நைட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளேஃபேஸ்க்கு ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே போய் வேலையை செஞ்சுட்டு வரான். ஒரு மெயின் கேரக்டர் ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு. இவங்களோட கேம்ப் இருக்க கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேரியர் மாதிரி அமைக்கிறாங்க. கிளேஃபேஸோட பவரை யூஸ் பண்ணி சின்ன பேரியர்ஸ் மாதிரி உருவாக்கி அதுக்கு பின்னாடி படைகள் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் இவங்க தடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நைட்ஸ் வந்து நான் வந்து லீட் பண்ணுறேன், நீங்கள் வந்து அந்த
ஜெயில் கைதிகளை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் தேவையில்லை, ஒருத்தர் 2 பேர் வரதுனால இந்த வார் ஒன்று சேஞ்ச் ஆக போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் ஹார்லே குயின் சொல்லிட்டு இருக்கா. டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பைத்தியக்காரத்தனங்களா, வெளியாட்கள்னாலே இப்படி தான், இந்த சண்டையை நானே பார்த்துக்கிறேன், நானே போய் சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் கமாண்டர் போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஆட்களுக்கு வேற ஏதோ பிளான் இருக்க போல, அதனால தான் சைலண்டாக இருக்கிறாங்க. ஷார்க் குட்டி பார்த்தீங்கன்னா எது மோப்பம் பிடிக்கிறான், எனிமி வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையாட்ட இந்த பக்கம் பார்க்குறாங்க. அந்த ராட் கேச்சர் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பீஸ்மெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக. வந்து பார்த்தா பேரியர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. என்னடா இந்த பேரியர் போட்டால் எங்களை தடுக்கலாம் நினச்சிங்களா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இப்போ என்னோட உண்மையான பவர் நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பீஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக ஆக்கிடுறான். இதை பார்த்து இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம கமாண்டர் சேசில் வந்துட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பாகுபலில் வர மாதிரி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த போரில் நம்ம வின் பண்ணி ஆகணும், நம்ம தாய் நாட்டை காப்பாற்றணும், நம்ம மக்களை காப்பாற்றணும், ராயல் நைட் தான் யாருன்னு காமிங்க அப்படின்ற மாதிரி கத்தி அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த ராட் கேச்சரும் பார்த்தீங்கன்னா மேஜிக்கெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். மேலேருந்து நம்ம டெட் ஷாட் என்ன பண்ணுறான், அந்த கேஸ்டல் மேலேருந்து ஒரு கன்னை வச்சு சுடுறான். ஆனால் அது ராட் கேச்சர் மேலே படல, வேற ஏதோ ஒரு விஷயத்து மேலே பட்டுருது. உனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேடா பைத்தியக்காரராயே, இப்போ பார்த்தியா என்ன உன்னால் அட்டாக் பண்ணவே முடியாது, போங்கடா பீஸ்மெண்ட்ஸ், அவனை துண்டு துண்டா பிச்சு போடுங்க, என்னோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்க யாருமே நகர மாட்டாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, திட்ட ஆரம்பிச்சான். டே பைத்தியக்காரன் நாய்ங்களா, சோறு தின்றீங்களா இல்லை வேற ஏதாவது தின்றீங்களா, போங்கடா போய் சண்டை போடுங்கடா நாய்ங்களா, மண்டையில் தான் மசாலா இல்லைன்னு பார்த்தா கால் கூட நகராதா, போங்கடா எதுக்கடா உதவாரத்துக்குடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊத்துறான். கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறான். என்னன்னா அவன் கையில் வந்து ஒரு கட்டை மாதிரி வச்சிருப்பான். அதை வச்சு தான் அவனால் மேஜிக்கே யூஸ் பண்ண முடியும். அந்த கட்டையை உடச்சி போட்டுட்டு இருப்பான் நம்ம டெட் ஷாட். அதை தான் வந்து எய்ம் பண்ணி அடிச்சான் போல. இது தெரியாது இந்த பைத்தியக்கார் இவங்களை போட்டு கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்திருக்கான். நம்ம ஆட்கள் ஏற்கனவே பிளானை போட்டிருக்காங்க. டெட் ஷாட் என்ன சொல்கிறான்னா, கடைசியாக நம்ம அவன் கூட ஃபைட் பண்ணும்போது அவன் வந்து அந்த பீஸ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண அதை அவனோட உண்மையான பவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவனால் ரேட் கொட்ஸை மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும், அவனால் எலிகளை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்னு அந்த பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணது அவன் கையில் ஒரு கட்டை வச்சுருந்தான் பார்த்தியா, அதை வச்சு தான் மேஜிக் யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவனை அழிக்கணுன்ற அவசியமே கிடையாது, நான் மேலேருந்து ஸ்னைப்பர் வச்சு அதை மட்டும் உடச்சி விட்டுறேன், அப்புறமா எல்லா விஷயத்தையும் அந்த பீஸ்மெண்ட்ஸே பார்த்துக்கவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். அசிங்கமாக திட்டினதில் அந்த பீஸ்மெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. அவங்க நினைவுக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ நாளாக இவன் தான் கண்ட்ரோல் பண்ணான் போல, அந்த கண்ட்ரோல் வந்து உடஞ்சிடுச்சு இப்போ அந்த கட்டை உடஞ்சதுனால. அதனால அவங்க எல்லாம் கும்பல் கூடி இவனை குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹார்லே குயின் தான் இந்த ஐடியாவை கொடுத்துருப்பான். நம்ம ஜோக்கர் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த கேஸ்டலுக்குள்ள கேங்ஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, வெடிச்சு விட்டுருப்பான். அப்போ 2 கேங் அங்கே வந்து வந்திருக்கும் இவனை கொல்றதுக்காக. அந்த 2 கேங்கும் வந்த பிறகு இங்கே தான் இருக்கா அவனை சுடுங்கடா அப்படின்ற மாதிரி கத்தவும் அவங்க மாற்றி சுட்டுக்கிறாங்க. அதாவது என்னன்னா இவன் அவன் கூட சண்டை போடணும்னு அவசியமே இல்லை, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க வச்சு ஒருத்தர் சாவடிக்க வச்சிடறான். இதுதான் வந்து அவன் வச்ச ட்ராப். இதே ஐடியாவை தான் நம்ம ஹார்லே குயின் இங்கே வந்து கொடுத்துருப்பான். அதே மாதிரி தான் அந்த பீஸ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அந்த கட்டையை வந்து உடச்சி விட்டா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுன்னு அவனை வந்து போட்டு தள்ளுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த ஐடியாவை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த வாரில் ஒரே ஒரு சண்டை கூட போடாமல் நம்ம ஆட்கள் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. அங்கேருந்து அவங்க கிளம்பிட்டு இருக்கேன். என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் அந்த கமாண்டர் சேசில் பார்க்குறாரு. ஒன்றுமே புரியல. அப்போ மெசஞ்சர் வந்து என்ன சொல்கிறான்னா, அவங்க எல்லாம் சரண்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாம தானே சண்டை போடுறாங்க, இவ்வளோ நாளாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து அவங்க ராயல் கண்ட்ரியில் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க, இந்த நாட்டை சேர்ந்த மக்களாக தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு ட்ரிக்கை பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்க சரண்டர் ஆகணும்னு சொன்ன உடனே இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கேஸ்டலுக்குள்ளேருந்து அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அது சண்டையே போடாமல் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிரின்சஸ் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. ஏன்னா ஒருத்தர் கூட சாகலை, அதுக்கு முன்னாடி இந்த வாரம் வந்து முடிச்சுட்டாங்க. அம்மா பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த குயினோட ஃபேஸை காட்டாங்க பாருங்க, பேரஞ்சா மாதிரி இருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.